வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.14 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - 7x + 5 = 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்டு ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸ் ஃபைண்ட் 1/ஆல்ஃபா + 1/பீட்டா. ஸோ இதை சால்வ் பண்ணாமலே இந்த ரூட்டோட வேல்யூவை ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் செஞ்சது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதை அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் மாற்றி அதை எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 2x² - 7x + 5 எடுத்து எழுதிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ax² + bx + c = 0 அப்படின்ற நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அப்போ a வந்து x² பக்கத்தில் இருக்க 2, b வந்து -7, c வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 5 எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ c இங்கே இருக்குது -c. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது ஏற்கனவே நம்ம இதை படிச்சிருக்கிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை எழுதுவோம். -b/a. ஓகேங்களா? மைனஸ் சைன் கண்டிப்பாக போட்டு தான் எழுதுவோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னாலே -b/a அப்படின்னு எழுதுவோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னாலே என்ன எழுதுவோம்? c/a அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸு. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ அப்போ -b அப்படின்றப்ப எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 7, -7. ஸோ இதுதான் b இங்கேயே எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ மைனஸ்ன்றது இங்கே எழுதிட்டேன். பிக்கு பதிலாக -7, ஏக்கு பதிலாக 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 7/2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேயே எழுதிடுறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா c/a. ஸோ சியோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ 2. ஸோ c/aன்றப்ப 5/2. இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும், ஆல்ஃபா பீட்டாவும் தெரிஞ்சிருச்சு. அவன் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்கான்? 1/ஆல்ஃபா + 1/பீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம வழக்கம் போல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் செய்வோம் ஃபஸ்ட்டு சம்மில் செஞ்ச மாதிரி. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குன்னா இங்கே பீட்டாவில் இங்கே ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும். பட் என்ன சிம்பிளாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பீட்டா இங்கே மேலே வந்துடும், இந்த ஆல்ஃபா இங்கே வந்துடும். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்றப்ப ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒன்று தான். கீழே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படியே எழுதுறீங்க. ஸோ அப்போ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்றது 7/2, ஆல்ஃபா பீட்டான்றது 5/2. ஓகேங்களா? ஸோ அதாவது டிவிஷன், காமன் டிவிஷன். மேலே இருக்க நம்பருக்கும் கீழே இருக்க நம்பர்லையும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 7/5. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ண முடியலை அப்படின்னா, இது எதுவும் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 7/2 இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா? டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க. ஸோ மேலே 2 போயிடும், 5 வந்து கீழே வந்துடும். ஸோ இப்போ கட் பண்ணி பாருங்கள், 7/5. ஓகேங்களா? ஸோ எந்த மெத்தடில் எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 2 மெத்தடு. டினாமினேட்டர் இங்கேயே அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி ரெசிப்ரோக்கல் எழுதி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒன்று நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. அப்போ இங்கே பீட்டாவால் இங்கே ஆல்ஃபாவாலே மல்டிப்ளை பண்ணுவோம்னு நம்ம படிச்சிருப்ப சொல்லியிருப்போம். இன்னொன்று சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, 2 வேறு வேறு டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த பி இங்கே கொண்டு போயிருங்க, இந்த ஏவை இங்கே கொண்டு போயிருங்க, கீழே 2ஐயும் அப்படியே சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷன் இங்கே இருக்குது ஆல்ஃபா/பீட்டா ப்ளஸ் பீட்டா/ஆல்ஃபா. ஸோ அப்போ இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஆல்ஃபா இங்கே போகும், பீட்டா இங்கே போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். டிவைடட் பை இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறேன், ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா இங்கிட்டு போகுது, பீட்டா இங்கிட்டு போகுது, 2ஐயும் சேர்த்து கீழே எழுத போகிறேன். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். a² + b² அப்படின்னாலே a + b² - 2ab ஃபார்முலா போன சம்மில் பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம்மில் இல்லைன்னா அந்த பார்த்துக்கோங்க, காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a + b² = a² + b² + 2abன்றது இருக்குது. அப்போ a² + b² மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 2ab அந்த சைடு வரும். அப்போ a + b² - 2ab. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா என்னது 5/2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா 5/2 ஓகேங்களா. எழுதுனதுக்கப்புறம் இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். 7/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்போ 7 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயரு. ஸோ 7 ஸ்கொயர்ன்றப்போ 49, 2 ஸ்கொயர்ன்றப்போ 4 மைனஸ் 2 5s are 10, 10 divided by 2. ஸ்டூடெண்ட் நம்ம இந்த 2 கட் பண்ணலாமா? தாராளமாக கட் பண்ணலாம். கட் பண்ண பிறகு மறுபடியும் நம்ம எல்சிஎம் தான் எடுப்போம். அதனால் நான் அதை எல்சிஎம் எடுக்காமல் கட் பண்ணாமல் அப்படியே எல்சிஎம் எடுக்காமல் மல்டிபிள் பண்ணுறேன். 2 × 5 10, 10 divided by 2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவுக்கு 5/2 ஓகேங்களா. ஸோ மேலே இது காமன் டிவிஷனு. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டும் சேம் நம்பராக இருந்தால் தான் நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. சப்ட்ராக்ட் பண்ணி சிங்கிள் டேர்ம் ஆனால் தான் இதையும் கட் பண்ண முடியும். ஸோ இது டபுள் டேர்ம்ன்றப்ப கட் பண்ண முடியாது, காமன் இல்லை, அதனால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை காமனாக மாற்றணும்னா 4ஆக மாற்றணும். 2 4ஆக மாற்றணும்னா மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 49/4 10 × 2 20, 2 × 2 4. இப்போ பாருங்கள் 49 மைனஸ் 20 29 டிவைடட் பை 4 டிவைடட் பை இந்த 5/2. ஸோ இங்கே எனக்கு 4 கட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா இதை 2ஆல் மேலும் கீழே மல்டிப்ளை பண்ணால் 10/4ன்னு மாறும் ஓகேங்களா. ஸோ 10/4ன்றப்போ இந்த 4 கட் பண்ணால் 29 டிவைடட் பை 10 ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. இதில் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தாராளமாக பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதை நான் டிவிஷனாக காமன் மல்டிப்ளிகேஷனாக போட்டு 10/4 இல்லாமல் 10/2னே போட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் கொண்டு வரலாம், தாராளமாக பண்ணலாம் ஓகேங்களா. ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இது செகண்ட் டிவிஷன். தேர்ட் டிவிஷன் நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் தேர்ட் டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சம்மில் ஆல்ஃபா ப்ளஸ் B2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே காமனாக வரணும் அப்படின்னா ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அதை எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2 இங்கே இந்த மேலே இருக்க டேர்மில் மல்டிப்ளை பண்ண போகிறேன், பீட்டா ப்ளஸ் 2 மேலே இருக்க டேர்மில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. மாற்றி எழுதிக்கேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி அதே தான் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 × 2 இன்ட்டு பீட்டா, அதுதான் 4 பீட்டான்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இது ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 இங்கே ஒரு 4 இருக்குது, சரி ஆல்ஃபா பீட்டா எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 2 4 ஆல்ஃபா, இது 4 பீட்டா. ஸோ 4 ஆல்ஃபா 4 பீட்டா ரெண்டுக்கும் காமன் 4. அப்போ 4 வெளியே எழுதிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை எடுத்து எழுதுகிறேன், ஏன்னா இந்த ப்ளஸ் தான் அது ஓகேங்களா. ஸோ 4 4 ரெண்டு 4ஐயும் காமனாக ஒரு தடவை எழுதிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 4 + 4 8 ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ புரியலை அப்படின்னா நீங்களே ஒரு தடவை எழுதி கூட பாருங்கள், இல்லாட்டி இன்னொரு தடவை சொல்கிறேன், மறுபடியும் கவனிங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது தான் ஃபார்முலா. இதை நான் இங்கே எழுதுகிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றப்ப ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஓகேங்களா ப்ளஸ் பீட்டா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 4 ஆல்ஃபா 2 ஸ்கொயர் 4. ஸோ இதுதான் இங்கேயும் இங்கேயும் ஓகேங்களா. ஆல்ஃபா இடத்துல ஆல்ஃபா போட்டுறது, இங்கே ஆல்ஃபா பதிலாக பீட்டா போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை நான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதெல்லாம் நான் எடுத்து எழுதும்போது இந்த ஆல்ஃபா பீட்டாவை சேர்த்து எழுதுகிறேன், ஆல்ஃபா பீட்டா அதே மாதிரி தான் சேர்த்து எழுதுகிறேன். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா இதுதான். ஸோ அப்போ அந்த ப்ரொசீஜர் வரணுன்றதுக்காக இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னாலே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னது 2ab அப்படின்றது இப்போ இந்த எக்ஸசைஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கேன் ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா 8
ஸோ கீழே வழக்கம் போல் நம்ம இதுதான் பண்ணுவோம். ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா 2 இன்ட்டு 2 4. ஸோ 2 ஆல்ஃபா 2 பீட்டாவில் 2வை காமனாக எடுத்ததுனால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே தான் வந்திருக்குது. இங்கே நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், முன்னாடி பார்த்துட்டோம் ஏற்கனவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னாலே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? 7/2. ஆல்ஃபா பீட்டானாலே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? 5/2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு 5/2 ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 7/2. ஸோ எங்கெல்லாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கோ அங்கெல்லாம் 7/2 போடுறேன். ஆல்ஃபா பீட்டா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 5/2 போட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா? 7/2 அப்படின்றப்ப ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 7 ஸ்கொயர்ன்றப்ப 49, 2 ஸ்கொயர்ன்றப்ப 4 மைனஸ் 2 5s are 10, 10 divided by 4 ப்ளஸ் 4 7s are 28 divided by 4. இந்த 8ஐயும் நான் வந்து எல்லாமே கீழே 2 இருக்கிறதுனால இதையும் நான் 2ஆக மாற்றுறேன். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம். என்ன அப்படின்னா, நான் இங்கே இருக்கிறத இன்னொரு வழியில் சொல்கிறேன். 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எடுத்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல். ஸோ அப்போ -5. இந்த 2 பார்த்தீங்கன்னா 2 2s are 4. ஸோ 2 7s are 14 ப்ளஸ் 14 ப்ளஸ் 8 டிவைடட் பை 5/2. 2 2 கேன்சலு. ஸோ ப்ளஸ் 7 ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 14. ஓகேங்களா? 14 ப்ளஸ் 8 22 22 மைனஸ் 5 ப்ளஸ் 17 அப்படின்னு எழுதலாமா? இது என்னது? -5 ப்ளஸ் 14 ப்ளஸ் 8. ஸோ -5 ப்ளஸ் 14 எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 9 வரும். அடுத்து வர்ற ஆன்சரோட 8 ஆட் பண்ணிங்கன்னா 17. ஓகேங்களா? அதான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை ஈக்குவல் டுனா சென்டரில் போடுறேன். 5/2 7 ப்ளஸ் 4 11. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னா, இங்கே வந்து எதுவுமே இல்லைனா 1, இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கதான் அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் அப்படின்றப்ப 49, 2 ஸ்கொயர்ன்றப்போ 4. ஓகேங்களா? ஸோ இங்கே 4 இருக்கிறதுனால இந்த 1 நான் 4ஆக மாற்றணுன்றப்ப இந்த 4 இதை மல்டிபிள் பை 4. ஓகேங்களா? 4 7s are 28 68. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இதை மல்டிபிள் பண்ணினா 68 டிவைட் பை 4 டிவைடட் பை இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ 5/2 ப்ளஸ் மேலே கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணுனா 22 டிவைட் பை 2. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 49 ப்ளஸ் 64 என்ன ஆட் பண்ணால் என்ன வரும்? 117 வரும். ஓகேங்களா? டிவைடட் பை 4. இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டா இது ரெசிப்ரோக்கலாக வருமா? ஸோ 2 2 காமனாக 2 போட்டிங்கன்னா 2 டிவைடட் பை 5 ப்ளஸ் 2 27. இதை கட் பண்ணுங்கள் 2 2. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 117 டிவைடட் பை 54. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மெத்தடுக்கு நான் இங்கே ஒரு டெக்னிக் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு டெக்னிக் போட்டிருக்கேன். அதை விட்டுட்டு இப்போ புதுசாக இன்னொன்று கூட போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு எது இஷ்டமோ அதை செய்யலாம். ஓகேங்களா? இல்லை நான் இங்கே என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா, இங்கே இருந்து எல்லாத்தையுமே காமனாக கொண்டு வந்திருப்பேன். 2 2 2 2ன்னு போட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ 2ல் எதை செஞ்சாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதோட செகண்ட் சம் முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம தேர்ட் சம் பார்ப்போம்.